அவருடைய குமாரம் இளையகுமாரம் வாழும் எழுத்தாளர்களை பிறந்தனால அதனுடைய எதிரொலி, அதனுடைய இசைவு, அதனுடைய ஒரு அன்பு, அதுதான் அவரை இவருடைய வீட்டுக்கு நம்ம நேரடியாக போய் அந்த ஊரில் அங்கே வந்து நமது அந்த விளம்பர சுவரட்டிகள் வாழும் எழுத்தாளர்களை கொண்டாடுறது அவர் அங்கே இல்லை, மதுரையில் தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. மதுரையில் இருக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் நம்முடைய பத்மநாத அவர் வந்து நேரடி அவருக்கு மாற்றுமுறையில் இங்கே பெரிய சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்ல ஒரு முதல் தகவல், என்னுடைய பிறந்தநாள் வந்து ஆன்லைனில் கூகுளில் இருக்கும்போது இந்த மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னுடைய பிறந்தநாள் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்னு அவர் இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் பெரிய அதனால கொண்டாடிட்டோம். எழுத்தாளர்களை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கொண்டாடுறோம். ஏன் நம்ம இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு எழுத்தாளர் ஒரு வருஷம் கூட நோபல் பரிசு வாங்க புறமே கொண்டாடுறோம். அதுக்கு முந்தின வருஷம் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, இந்த அரசு தலைவர்கள் யார் யார் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, நம்ம எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் இவங்களுடைய ஆளுமைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க. அண்ணாவை பிறந்தால், பெரியார்வாய் பிறந்தால், அதுதான் சேர்த்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடிக்கிறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறது வந்து வேலை ராமமூர்த்தி அடுத்து இப்போ 15-16 வந்து சு வெங்கடேசன் சாகித்ய அகாடமி தொடர்ச்சியாக இந்த வருஷம் பூரா எழுத்தாளர்கள் கொண்டாட உற்சாகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கலாம் எப்படி என்னுடைய பிறந்த நாளை வந்து ஒரு நாட்களை ஒரு நிறுவனம் மூலமாக 3 நாளைக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு எழுத்தாளர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட அவங்க முதலாளி குணமணி கூட நான் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இதுவரை ஏறக்கூடிய ஒரு உலகளவுக்கு யாரோ இதுவரைக்கும் 2 பேரும் தடுத்தது யாரோ அவர் யாரோ என்னுடைய பிறந்த நாளை வந்து இப்படி ஒரு 3 நாள் கொண்டாட்டமாக செய்தது வந்து நிச்சயமாக அவர் எதிர்பாராத அளவுக்கு, எதிர்பாராத வகையில், யாரும் நானும் யாருமே எதிர்பாராத வகையில் வந்து இந்த கொண்டாட்டம் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் கிடைக்குது. முதல்ல நான் நாள் படுத்து கிடக்க ராத்திரி 3:30 மணிக்கு செட்டில் சேலை எடுத்து முடிக்கிறது சேட்டை கனடாவில் வந்து டொரண்டோவில் வந்து நம்ம நண்பருடைய எழுத்தாளர் அவர் இலங்கை ஈழ எழுத்தாளர் இந்த செட்டில் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள். ஈழ சம்பந்தமான, இலங்கை சம்பந்தமான கதைகளில் அப்படி விரோதமாக எழுதக்கூடிய எனக்கு மிக பிடிச்ச எழுத்தாளர். அவர் போடுறாரு இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் எழுத்தாளர்களை வந்து இப்படி கொண்டாடுற ஒரு அதிசயம் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு வேலராமூர்த்தியோட வேலராமூர்த்தி கொண்டாடுற இவங்க வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நம்மளெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டும். சாகித்ய அகாடமி கர்நாடகாவில் வந்து விளக்கு விருது அது போக ஆளுநர் தமிழுக்கு ஒரு இருக்கைக்கு பல டாலர்களை வந்து உலகம் முழுக்க தமிழர்களுக்கு ஒரு இருக்கையை உருவாக்கி வரும் அவர் போட்டு விட்டார். ஆக என்ன சொல்றதுன்னா, இங்கே நிலக்கோட்டையில் இந்த கடையில் வந்து நீங்கள் எடுத்த ஒரு முதலாளி எடுத்த இந்த ஒரு இன்னும் முன்னெடுப்பு எடுத்ததும் கூட ஒரு பெரிய ஒரு கலாச்சார ஒரு புதிய கலாச்சாரம் என்ன பொதுவாக என் கணக்கில் என்னென்னா வியாபாரத்துக்கும் இலக்கியத்துக்கும் வெறும் நான் இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையில் நான் பார்க்க சொல்றேன். வியாபாரிகளுக்கு இலக்கியத்துக்கு வாசிப்பு வந்து அமைந்தது. இந்த
இவங்க வந்து இது இப்படி ஒரு கொண்டாடணும் நினைச்சதே ஒரு புதிய கலாச்சாரம். தமிழ் பொதுவெளி அதை செய்யப்படும் இலக்கிய உலகில் கூட நான் சொல்ல பொதுவெளியில் ஒரு புதிய கலாச்சாரத்தை ஒரு நாள் உருவாக்கி கொண்டாடி தீர்த்தாங்க. அப்படி ஒரு அருங்காரியத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இது வந்து நான் எழுதிய பெரிய விருதுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு எழுத்துக்கள் படைப்புகள் நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அத்தனை விருதுகளையும் தாண்டி எனக்கு பிடிக்கிறதே பிடிச்சி அது பிடிக்கவே அதை பார்த்தே ஆகணும். நான் வந்து கூட அந்த அளவுக்கு வந்து இந்த கொண்டாட்டம் என்னையும் என்னை போன்ற இலக்கியவாதிகள் தமிழ் மக்களையே ரொம்ப ஈர்த்திருக்கு பிடிச்சிருக்கு பார்த்து இந்த போஸ்டர்களை கொண்டு போய் பிறநாள் பிறந்த ஊரில் வந்து உடம்புல காரத்தில் வீட்டு அங்கே வட பஸ் ஸ்டாண்டு 100 நாள் வேலைக்கு போகிற பொம்பளை எல்லாம் தூக்க வேலை செய்ய போகிறவங்க என்ன நம்பி மூர்த்தி நிலக்கோட்டில் நாற்கடை பேசிட்டே போகிறாங்க. கேட்ட இங்கே மதுரையில் அவரே அவரை மார்க்கெட்டில் விட்டார். மார்க்கெட்டெலாம் விட்டா இங்கே போகிறேன் என் சம்சாரம் போகிற போதெல்லாம் மார்க்கெட் இல்லைன்னா நாற்கடை சுதாமடியாக போகக்கூடிய இப்படி ஒரு குணப்படுறது இந்த சந்தோஷத்துக்கு நான் வந்து சந்தோஷத்துக்கு அலையிலே எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து வெறுமனே எழுத்தாளர் இல்லை. அதாவது கதையை போகிறது ஒரு காதல் கதையை துப்பறி கதையை பற்றி எழுதி போகிற ஆளுங்க இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்கு படிச்சீங்கன்னா தெரியும். சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்து மண் சார்ந்து அந்த அனுபவங்களோடு அந்த உணர்வுகளோடு நான் சொல்கிறேன். இந்த சரி சரி சிங்கிலர் வந்து எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. முன்னாடியிலே என்னுடைய நண்பர் மணின்னு சொல்லி நாக்கடை வந்து அவர் இந்த போஸ்டை போட்டு அவருக்கு என்ன போட்டு போடுறது இவ்வளவு நாளாக அப்படிலாம் கொண்டாட வைத்து அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தமிழ் உலகில் நிறுவனர் ஸ்ரீதர் வந்து காரியம் தமிழ் கொண்டிருக்கிற காரியம் போக ஆப்புகள் ஒரு லைப்ரரி உண்மையான லைப்ரரி மாதம் இலக்கிய கூட்டம் மாதம் இலக்கிய கூட்டம் யாருமே பண்ணுவோம் தமிழ்நாட்டில் எங்கி பார்க்கிறாரு எங்கி பார்க்க முடியாது. இலக்கிய அதாவது எழுத்தாளர் சங்கங்கள் இருக்கு இல்லையா, எழுத்தாளர் சங்கங்களோடு நடக்கிறது மாதம் இலக்கிய கூட்டம் எவன் சொல்லுங்க அதெல்லாம் 25 இருக்கிறார். அப்படி அவர்களோடு செய்யாத காரியங்களை நிறுவனர் மதிப்பிற்குரிய தேடி வந்து பார்க்க விரும்பிய சிறிய பண்ணியிருக்கிற காரியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மட்டும் இல்லை நான் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்றதே உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். இது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து வெறுமனே கடை ஊழியர்களாக மட்டுமல்லாமல் இலக்கியங்களோட புத்தகங்களை வாசித்து இலக்கிய கூட்டத்தில் கலந்துக்கிறார். வந்து ஒரு கடை ஊழியராக உங்களை பார்க்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதே ஊழியர்களாக பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மிகப்பெரிய சமூக அசாத்தியம் இருக்கிறது. அவருக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகு ஒன்று நான் போராடம்னா வந்து சொல்லப்பேன் அவங்க கடையை பற்றி சொல்ல போகிறேன். பல நாடு இருக்கிறார் 20 வயசு சிக்கப்பட்டு அங்கே அனுப்பிட்டேன். மலாக்கா தமிழ்ச்சங்கம்லாம் 10 கிலோ கோர்ஸ் அங்கே முடிஞ்சாங்க. அந்த மாதிரி நல்ல காரியம் இது இதில் வந்து எழுத்தும் நானும் கொண்டாடப்படுறேன். பொறுமையாக இருக்கு, சந்தோஷம். இன்னொன்று வந்து இலக்கியம் சம்மந்தம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் டீச்சர் படிச்சிருக்கேன், டீச்சர் தான் படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் வந்து அதிகபட்சம் நடத்துறதில்லை, நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே நிறைய புக்ஸ் வழி நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய பண்ணுறாங்க.
நன்றி. எத்தனை இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் எத்தனை சம்பள உயர்வு கொடுத்தாலும் அதுக்கு இணையாது. அறிவை செம்மைப்படுத்துகிற வேலை தானே இலக்கியம் இருக்குது இல்லையா? அதை வந்து இந்த இதை வந்து இப்படி பயன்படுத்தி அவர் செய்கிறாருன்னா உண்மையிலேயே நீங்கள்லாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள், வரம் பெற்றவர்கள். ரொம்ப சந்தோஷம். இல்லை அதுங்களா தொடர்ச்சியாக இலக்கிய கூட்டத்தில் பேசுவாங்க. அவங்க உங்கள் முன்னாடி பேசுகிற ஒரு சந்தோஷம் இருக்குங்களே. இறந்த சேதத்துலையுமே என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை அப்பா வச்சு நிலக்கோட்டையில் ஒரு கடையில் அங்கே வரைக்கும் வந்துருக்கு. அப்பா அஞ்சலி செலுத்திட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாரு, அவ்வளோ தூரத்துக்கு வந்து இதாக இருந்ததுனால நான் இந்த இதெல்லாம் சொல்கிறேன், ஒரு ஆட் எடுங்க, கண்டிப்பாக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும். கடை வந்து நீங்கள் சொல்ல பார்த்தா 60-70 வருஷம் இருக்கும் போல தெரியுது. இருந்தாலும் இதை சொல்கிறதுக்காக நான் சொல்ல நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். குற்றப்பரம்பரை மட்டும் நான் படிச்சிருக்கேன். இது வந்து இந்த அதில் படித்ததில் நல்ல முக்கியமான இதை சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கேன். முக்கியமாக எழுத்தாளர்கள் கொண்டாடுறது நைட்லேயே படிச்சு முடிச்சேன். இவ்வளோ புக்கை அவ்வளோதான். இலக்கியம் படிக்கிறது நான் நைட் எடுத்து விடிய படித்து காலையில் வெளியே படித்து முடிச்சுட்டு எனக்கு புக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். நான் அது ஒரு புக்கு தான் படிச்சுக்கணும் எழுதுறது. நம்ம மற்றபடி அதெல்லாம் படிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா புக்கு இலக்கியங்கிறது வந்து யாரும் சொல்லியிருக்காங்க, ஒரு புக்கை திறந்தால் ஒரு வாழ்க்கை புதுசாக ஒரு வாழ்க்கை தரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஓப்பனாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஃபோனு கிடைக்கிறதுக்கு நீங்கள் புக்கு வச்சுருக்கீங்க. இந்த குற்றப்பரம்பரையில் அந்த இதில் வந்து எழுத்தாளர் கொண்டாடும்போது எழுத்தாளருக்கு அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து எழுதக்கூடிய வாய்ப்புகளில் என்னென்ன சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம், எப்படி நம்ம அடுத்த ஒரு முனைப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அந்த குற்றப்பரம்பரை புஸ்தக நூலில் வரும், ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பாள். கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த நேரம் ரொம்ப தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணி தாகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சில கிலோமீட்டர் நடந்து போய் அந்த இடத்துக்கு போய் தண்ணி எடுக்கணும். அந்த இடத்துல தண்ணி எடுக்கும் அப்படின்னா அந்த ஊர் கிணறுல எல்லாம் சாதாரணமாக தண்ணி எடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் மேல் ஜாதியினர் தண்ணி எடுப்பாங்க. அந்த தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வாளியில் ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்படியே சேர்த்து தான் ஒரு குடத்தை நிரப்பி கொண்டு வர முடியும். இவளுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். கையில் பச்சை குழந்தை இருக்கும், 1 மாத குழந்தை இதுக்கு ரொம்ப கை குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அங்கே போய் நிற்பாள். அங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. ஆளுகள் இல்லை, யாருமே பார்க்கல, நம்ம தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக உள்ளே போய் அந்த இதில் போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்து திரும்பி வந்துடுவான். இந்த இஷ்யூ வந்து அந்த ஊரில் உள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. எப்படி இவங்க வந்து இங்கே வந்து தண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்தா வந்தாங்கன்னு சொல்லி அதை சொல்லும்போது அந்த அந்த குற்றம் சாட்டுற பொம்பளை வந்து ரொம்ப ஆங்காரமாக சொல்லுவாள். குற்றம் சாட்டுறது இப்படிலாம் வச்சுட்டான்னு சொல்லி அவள் வீட்டில் இருக்கிற அவளோட குழந்தைய கொண்டு வந்து இதில் முச்சந்தில் வச்சு நறுக்குன்னு கொண்டுருவாள். வேலில் வச்சு இப்படி நடந்த உண்மை நான் சொல்கிற பொய்ன்னு நினைக்கிறீங்களா? என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்ல குழந்தைய கொண்டுருவான். குழந்தைய கொண்டோடனே ஊரே எந்திரிச்சு பெரிய சண்டை சச்சரவாகும். அந்த சச்சரவுகளாக முடிவெட்டும் போது அந்த குற்றப்பரம்பில் வர நாயகன் பிரமாதமான வசனங்கள் பேசி என்னப்பா, காற்றுக்கு வந்து யாரும் வரி கொடுக்கறது இல்லை. அந்த அந்த ஊரில் வர்ற காற்று இவங்க செயல்படுற நிறையா செயல்கள் வந்து நீங்களாம் எல்லாம் ஏற்றுக்கிறீங்க. தண்ணி மட்டும் கொடுக்குறதுக்கு மட்டும் நீங்கள் எப்படிப்பா அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க, அது தவறுன்னு சொல்லி சுட்டி காமிச்சு அதில் எழுதுவார். அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீன். அதை வச்சு தான் அந்த முழு கதையே வந்து விரிஞ்சு இருக்கும். இங்கிட்டு சண்டை போடுறதும் சரி, அங்கிட்டு சண்டை போடுறது, எல்லாருடைய சண்டை சச்சரவும் அந்த கதையை பின்னி தான் இருக்கும். அது மிக ரசிக்கிறமான விஷயம். அது எங்களுக்காக சிறந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா 10 நிமிஷம் 2 பேரும் சொல்லி 10 நிமிஷம் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் விட முடியாதுல்ல, எப்படி விட முடியாது? எவ்வளோ நேரத்தை நாங்கள் செலவு கோயில்பட்டியில் அன்னை ஜுவல்லரின்னு ஒன்று இருக்கேன். அன்னை ஜுவல்லரி கோயில்பட்டி. இதில் சாத்தூர் கோயில்பட்டியா? நம்ம கோயில்பட்டி. சரி. அது ஒரு ஆடு நான் பண்ணி கொடுத்தேன். ஓஹோ, சரி. பொள்ளாச்சியில் இருக்காங்க. சரி. அதெல்லாம் வேறு. நீங்கள் ஒருவேளை திட்டமிட்டான்னு சொல்லுங்க, நான் ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ.